அனைவருக்கும் காலை வணக்கம். மிளகு 200 கிராம், கடுகு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், சோம்பு 50 கிராம், சீரகம் 50 கிராம், அரிசி 200 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு மிளகாய் 1.5 கிலோ, தனியா 3/4 கிலோ, விரலி மஞ்சள் 150 கிராம், எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து வச்சிடணும். மிளகா, தனியா, அப்புறமா மஞ்சள் போடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம், அரிசி, கடலைப்பருப்பு தனித்தனியாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கருகாமல் கரெக்டான பதத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா மிளகாய்த்தூள் கசப்பு எடுத்துரும். எல்லாத்தையும் செப்ரேட்டாக ஒன்று ஒன்றா நம்ம வானலில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு மொத்தமாக மிளகாயோடு சேர்ந்து கலந்துடணும். கலந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இது சைவம், அசைவம், வறுவல், பொரியல், தொக்கு, கூட்டு, குருமா எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சுவை தரக்கூடிய மிளகாய்த்தூளுங்க. நான் ஏற்கனவே மிளகாய்த்தூள் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கேன். இது சுவை மிகுந்த ஒரு மிளகாய்த்தூள். நமக்கு ஒரு கடை அரைச்சி வச்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக மிளகாய்த்தூள் போடணும், தனியா போடணும், மஞ்சத்தூள் போடணுன்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லா சமையலுக்கும் பயன்படுத்தலாம். சுவையாக இருக்கும். கலரும் நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸிங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.